நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நேற்று மாதிரியே இன்னைக்கும் ஆடிஷன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1974க்கு முன்னாடி வந்த தமிழ் திரைப்பட பாடல்கள், அதுவும் எவர் கிரீன் பாடல்களை அவங்க எடுத்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நாளுடைய ஆடிஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் TL மகாராஜன் சார். வணக்கம் சார். லெட்ஸ் வெல்கம் நிதிஷ் ஸ்ரீ அவர்கள். வணக்கம். Let's welcome Saubya Van. Ever bubbly Subhaji. The very strict officer Devan Avargal. And our India's leading voice expert Anand Vaidyanathan sir. இப்போ உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது காத்துட்டு இருக்காங்க. Let's welcome Mr. Srikanth. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது, அது ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஸ்ரீகாந்த், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. சுதி சுத்தமாக இருந்தது. தேங்க்யூ. டச்சஸ் எல்லாம் கூட நல்லா பாடினீங்க. மைக் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுருங்க. தள்ளி பாடினதுனால நீங்கள் பாடின அந்த சங்கதிகள்லாம் சரியாக பாடினா கூட நாங்கள் கேட்குறது எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஓகே. மற்றபடி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ஸோ சந்தோஷமா இருக்கா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே பாடிட்டீங்களா? ஏதோ ஓரளவுக்கு பாட முடியும். ஏதோ ஓரளவுக்கு பாடிருக்கீங்க. ஓகே. நீங்கள் யார் கூட வந்தீங்க? நீங்கள் எங்கள் அங்கிள் கூட வந்திருக்கேன். அங்கிளா? ஓகே. அங்கிள் பேர் என்ன? ரமணி, வெங்கட்ரமணி. வெங்கட்ரமணி அங்கிள் கிட்ட தான் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு இருக்கு. போயிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். இது ஒரு நல்ல பழைய பாட்டு. நல்லா பாடின போது அவன் டென்ஷனில் தான் லாஸ்ட் ஸ்டான்ஸால் ஒரு அறிவு விட்டுட்டான். கொஞ்சம் கூட அவன் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டை தரோவாக பண்ணியிருந்தான்னா அந்த ஸ்டான்ஸை விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதர்வைஸ் அவன் நல்ல முறையாக தான் பாடியிருக்கான்னு என்னோட ஒரு நல்ல நம்பிக்கை. உங்களுடைய மாமா முழு நம்பிக்கை வச்சிருக்காரு. பட் how did you think the auditions went? முடிஞ்ச அளவுக்கு பாடினேன், பட் லிரிக்ஸ் மறந்து போச்சு இன் பிட்வீன். ஸோ தட் இஸ் அ திங். பரவாயில்ல, மைனர் ஸ்லிப் தான். இதுக்கு நம்மளுடைய ஜட்ஜஸ் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? The result is you are waitlisted. There's still hope. All the best. Thank you, sir. அடுத்ததா பாட போறது வெங்கடேஷ். நிலவே என்னிடம் நெருங்க
நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. வெங்கடேஷ், மனசை ரொம்ப உருக்கக்கூடிய ரொம்ப அழகான பாட்டுது. நன்னா பாடினீங்க. இந்த சென்ஸ் இட் வாஸ் நைஸ். ஒரு மெக்கானிக்கலாக இருந்தது நீங்கள் பாடினது. ஃபீலுங்கிறது ஒரு துளி கூட இல்லாத மாதிரி தோணித்து எனக்கு. சங்கதி கூட கிளாரிட்டி இன்னும் வரணும். எஸ்பெஷலி இந்த சரணம் நீங்கள் எடுத்த உடனே அந்த சங்கதிகளெல்லாம் தேர் இஸ் அ டெம்போ ஃபார் தேட். அது கொஞ்சம் ஓட்டமாக இருந்தது. பாட்டை நல்லா உள்வாங்கினா அது நீங்கள் ரசித்து பாடினீங்கன்னா அதோட எஃபெக்டே தனி. ஆல் தி பெஸ்ட். வெங்கடேஷ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு, ஜட்ஜஸோடைய ஃபீட்பேக்கும் கேட்டாச்சு. அடுத்தது ரிசல்ட்ஸ். ரைட், இன்னைக்கு உங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. அம்மா கையில் அந்த சிட்டு இருக்கு, போய் பார்த்துடலாமா என்னன்னு? ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட். வெங்கடேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாரு. அண்ட் ஜட்ஜஸ் அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து இந்த கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அம்மா கையால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ வெயிட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களை வெங்கடேஷ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் வைஷாலி. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ. அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ. அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ. அருகில் வராததேனோ. இதயம் மேவிய காதலினாலே
வைஷாலி வெரி ஸ்மூத் வாய்ஸ் உங்களோட குரல். ஐ திங்க் ஓவர் ரவுண்ட் கேட்கும்போது இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ஐ திங்க் சங்கீஸ் மட்டும் தான் அங்கே கொஞ்சம் தடுமாறினீங்க. பட் ஓவரால் நைஸ் ஃபீல் ஆன் த சாங். வெரி நைஸ் ஃபீல். எனக்கு இந்த பாட்டில் நீங்கள் பாடினதில் என்ன பிடிச்சதுன்னா நல்ல ஃபீல் இருந்தது. சங்கதி முதல்ல போட்ட ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது சங்கதி பாடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் அவ்வளோ லென்த்து சங்கதி பாடுறது பெரிய விஷயம் இல்லை. சங்கதியில் எந்தெந்த நோட் இருக்கோ அந்த நோட்டெல்லாம் அங்கே சீட்டாகி அந்த உட்காருதில்ல, அது பெரிய விஷயம். அது நீங்கள் இந்த அளவுக்கு பாடினது ரொம்ப நான் பாராட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். வைஷாலி சூப்பராக பண்ணீங்க. ஸோ என்னதான் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ஸு அண்டு பாராட்டுகள்லாம் கொடுத்தாலும் மெயின் ரிசல்ட்டில் தான் மேட்டர் இருக்குது. அப்பாவும் அம்மாவும் அதோட காத்துட்டு இருக்காங்க. போய் என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் வைஷாலி. தேங்க்யூ ஸோ மச். ஓவரால் அவள் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அண்ட் வழக்கமாக இருந்ததை விட ரொம்ப நர்வஸாக இல்லாமல் இன்றைக்கி இன்னும் ரிலாக்ஸ்டாக நல்லா பாடின மாதிரி பட்டுது. ஷீ ஷுட் கெட் செலக்டட் டுடே அப்படின்னு நம்புகிறோம். வைஷாலியோடைய ஆடிஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அவங்க அப்பா வந்து என்னவா இருக்கும் சார் பார்த்துடலாமா? அவங்க வரதுக்கு strong believe she should be through. Let's see. ஓகே பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கு உங்கள் பொண்ணு மேலன்றீங்க. Yeah, congratulations. You are through to the next level. Through to the next level. சூப்பர். ஓகே, ஆனால் இப்போ நம்ம வந்து வைஷாலி கிட்ட நேரடியாக அதை சொல்ல போகிறதில்ல. ஓகேயா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். சைகை மூலியமாக அவங்ககிட்ட காட்டிடுங்க நீங்கள். ஆனால் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா, இது இப்படி இது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 ஆக்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு. ஓகேயா? ஓகே. ஆல்ரைட், லெட்ஸ் கால் வைஷாலி. வைஷாலி, என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? ஐ ஹோப் டு கெட் செலக்டட். ஐ டோன்ட் நோ. ஓகே, உங்கள் அப்பாவுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் அவர் உங்ககிட்ட ஒரு வேறு விதமாக சொல்ல போகிறார். ஓகேயா? ஓகே சார், ஸ்டார்ட். இது ஸ்மார்ட். இந்த லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸில் அடுத்ததாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்துட்டு இருக்கார். லெட்ஸ் வெல்கம் ஷாஹில். என்ன வேகம் நில்லுப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாழலாமா. சண்டே பிக்சர், மண்டே பீச், டியூஸ்டே சர்க்கஸ், வென்ஸ்டே டிராமா, நம்ம போவோம் ஜாலியாக பாமா. என்ன வேகம் இல்லப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாழலாமா. நாணம் என்பதென்ன நீயும் பார்த்ததில்லை, உன்னை பார்த்து பின்னே நானும் பார்த்ததில்லை. லா 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 லா. கடவுள் என்ன செய்வான், பெண்ணை படுத்து நின்றான், பெண்ணை படுத்து கண்ணை மூடிக்கொண்டான். சண்டே பிக்சர், மண்டே பீச், டியூஸ்டே சர்க்கஸ், வென்ஸ்டே டிராமா, நம்ம போவோம் ஜாலியாக பாமா. என்ன வேகம் நில்லுப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாழலாமா. Sahil, so sweet. Very, very correctly sung. Nice, very nice. Thank you. காஷ்மீர்லேருந்து வந்து எங்களுடைய தமிழை பாடுவதற்காக உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், பெருமைப்படுகிறோம். தமிழ் உங்கள் வாயிலும் உச்சரிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சார் என்ன
बोलती है आप Understand? अंडरस्टैंड I didn't understand. नहीं ஓகே இப்போ புரியுது நீ ஏன் இந்த பட்டாணி சட்டை போட்டு வந்திருக்கேன்னு ஓகே आप कश्मीर में ट्रेन पूछ आता है ना हैं आफ्टर दैट ऑटो पूछ इधर आता है ना आता मारी आता ओके पुरिंजिचा समझे ना क्या मैं बोलती है तू चल ओके आप कश्मीर में इधर आए मेरा तमिल पार्ट नाइस सिंगिंग है Okay, that's what he said. हाँ for that sir the head bending है okay My head also bending hai. okay I want to say one thing that I love Tamil language. That's why I'm singing Tamil songs over here. சூப்பர்மா நல்ல விஷயம் ஓகேவா ஸோ டேடி இஸ் வெயிட்டிங் இல்லையா ரிசல்ட்டோட வந்து உங்கள் டேடி வெயிட் பண்ணிருக்காரு போய் உங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ சாஹில் இன்னைக்கு வந்து சாஹிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் because we have Sahil's parents here who are here for the first time. Hello sir, how are you doing? Fine, actually I'm doing bank job. जी आप कैसे हो? बढ़िया हूँ. And how did Sahil sing today? He sang very well, but now it depends on judges how they rate it. And who's going to open it? जी आप open कर. Congratulations, Sahil. அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவர் வந்து இப்போ வரைக்கும் பட்டே கலப்பிட்டு இருக்காரு முகமது ரிஸ்வான் அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமா நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ நாணுமோ இன்னும் நாணுமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது அது இது நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ நாணுமோ இன்னும் நாணுமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ முகமது சொல்லுங்கள் சார். அருமையான பாட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடல் நியாயம் செஞ்சு பாடிருக்கீங்க ஒரு இடத்துல கொஞ்சம் ப்ரீத்து கொஞ்சம்
அந்த இடத்துல போயிடுச்சு இல்லையா? பட் அதுக்கப்புறம் வந்த ஒரு லென்த்து ஒரு ப்ரீத் உள்ள இடம் நீங்கள் அதை ஃபுல்லாக பாடினீங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நல்லா அதெல்லாம் கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. முகமது ரிஸ்வான் சொல்லுங்கள் மேம். நல்ல வாய்ஸுங்க உங்களுக்கு, நல்ல ஆட்டிடியூட், நல்ல வாய்ஸ். அந்த சங்கதியோட கிளாரிட்டிஸ்லாம் நிறைய வரணும். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். மாமா நல்லா பாடுவார்னு நம்பினேன். நல்லா பாடினார். காலைல கூட நல்லா ரிஹர்சல் பண்ணார். செலக்ட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜட்ஜஸ் எப்படி சொல்கிறாங்களோ, எப்படி ரிசல்ட் இருக்கோ பாசிட்டிவாக வரும் தான் நம்புகிறேன். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது? இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பாக நான் நல்ல முறையில் பயன்படுத்துவேன். முடிவு ஏற்பட்டால் அது ஒரு முடிவாக இருக்காது, அது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரிஸ்வானுடைய இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் எந்த அளவுக்கு வந்து பூர்த்தி அடையுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிதின் இருக்கார், அவருடைய கசின். இதில் என்ன அவரோட ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் படிச்சு சொல்லுங்கள். ஓகே, யூ ஆர் வெயிட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த 2 விஷயத்தோட இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து வேற ஏதோ ஒரு கதை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது இல்லையா? வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இப்போ உங்க முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்றது காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சௌந்தர்யா நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பார்த்த சௌந்தர்யா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சௌந்தர்யான்னு நிச்சயமாக சொல்லணும். உங்கள் வாய்ஸ் வந்து வாஸ் சவுண்டிங் வெரி வெரி டிஃப்ரெண்ட். யூஸ்வலாக நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக பாடுற சாங்ஸ் பாடி நிறைய கேட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெலடி கலந்த சாங், இது வெஸ்டர்ன் டச்சஸும் இருக்கிற சாங். இதுவும் ரொம்ப அழகாக அடாப்ட் பண்ணிட்டீங்க. எஸ்பெஷலி இந்த சரணம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதே மாதிரியான வாய்ஸ் மாடுலேஷனில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் சவுண்டிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். ஹே சவுண்ட். ஹலோ மேம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. குட், ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. தேங்க்யூ ஸோ மச் மேம். சௌந்தர்யா நல்லா சவுண்டாக சூப்பராக பாடிட்டீங்க. ஸோ உங்களுடைய கசின் பிரதர் இப்போ வந்து காத்துட்டு இருக்கிறார் ரிசல்ட்டோட. அமைதியாக போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸை வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் லைக்
90 to 95% அவள் அடுத்த ரவுண்ட் போயிடுவா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. பார்த்துடலாம். ஷூர். அண்ட் இட் இஸ் she is being waitlisted and that is a surprise for me. Okay. All the best, sir. இப்போ உங்க முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்றது காத்துட்டு இருக்காங்க. Let's welcome Deepthi Suresh. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. தீப்தி, பியூட்டிஃபுல் சாங். உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பல்லவியில் வந்து அந்த சங்கத்திலாம் ரொம்ப அழகாக விழுந்தது, ரொம்ப வெரி நைஸ். இந்த பிருகா மாதிரி இந்த சங்கத்திலாம் ரியலி வெரி நைஸ். பட் ஒன்லி திங்ஸ் ஆரம்பத்துலேருந்தே லேண்டிங் நோட்ஸ் ஸ்ருதி இல்லாமல் இருந்தது. பட் இட்ஸ் வெரி நைஸ் ஓவரால், ரொம்ப நல்லா இருந்தது. தீப்தி, ஹாய் சார். ஹலோ. ஆஸ் ஆல்வேஸ் உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்ல வாய்ஸ், no doubt about that. But I felt your breath control தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு இந்த டெலிவரியில். பட் ஓவரால் எவ்ரி திங் வாஸ் really good. சேனல் தான் I think one spot வாய்ஸ் கொஞ்சம் கிராக் ஆச்சு. பட் ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ். So Deepthi, do you want to know your results? கண்டிப்பா. ஓடுங்க, go for it. ரொம்ப நல்லா தான் பண்ணேன். என்ன ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருக்குன்னு ஓகே, பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தீப்தி சுரேஷோட அப்பா சொல்லியிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தீப்தி சுரேஷ். ஸோ தீப்தி சுரேஷ், உங்கள் அப்பா கையில் தான் வந்து ரிசல்ட் இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுது? அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் தோணலை. அப்பா கையில் இருந்தால் அது பயமாக தான் இருக்கா? அப்படி இல்லை, ரிசல்ட்டு பயமாக. ரிசல்ட் பயமாக தான் இருக்குது. ஸோ அப்பா ஓப்பன் பண்ணி இப்போ படிக்க சொல்லிடலாமா உள்ளே என்ன போட்டிருக்கு அப்படின்னு? எங்கே சார் படிங்க பாப்போம். You are through to the next level. Congratulations. இந்த ஓல்ட் சாங்ஸ் ரவுண்ட்ல அடுத்து தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ராம்ஜி. கா 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 ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க.
காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க காக்காதேனோ ஒன்னாக குடுறீங்க வாங்க கா 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 சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றா தாப்பால போடுறாங்க பாருங்க அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க ராகம் கா 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 எச்சிலை தண்ணிலே எரியும் சோர்த்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இழைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பானச்சண்டை இழைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பானச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே பசிச்சாதி நீங்க இந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க பசிச்சாதி நீங்க இந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க பாசமா உண்ணுங்க பகுத்துண்டு வாழுங்க பழகத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க கா 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 ராம்ஜி. எஸ் சார். அற்புதமான பாடல். எனக்கு என்ன அதில் தோணுச்சுன்னா, நல்ல பாட்டு நீங்கள் செலெக்ஷன் எடுத்துறீங்க. சில ஒரு இடங்களில் கொஞ்சம் சில சங்கதிலாம் பர்ஃபெக்ஷன் இல்லை, சில இடத்துல நல்லா பாடுங்க. இந்த பட்சி ஜாதி நீங்கள் சரியாக பாட மாட்டீங்களோன்னு நான் நினச்சேன். பட் அந்த சங்கதி நல்லா பாடினீங்க. மற்ற சில இடங்கள்லாம் அவ்வளவு கரெக்டாக பாடினீங்கன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் எடுத்து உங்கள் வாய்ஸில் பாடின வரைக்கும் நல்லா பாடினீங்க. இன்னும் நல்லா பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கள் திருத்திக்கிறது, இந்த உச்சரிப்பு மாத்திரம் பார்த்துக்கோங்க. தமிழ் உச்சரிப்பு ஓகே. என்ற அப்படி சொன்னீங்க, என்ற பல்லவியில். அது மாதிரி அனுபவம் சொல்லுங்க. அனுபவம். அணு அணுனா குண்டு பாம், அது வேண்டாம். அனுபவம். அனுபவம். சரி, வல்லினம் மெல்லினம்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுவும் பழைய பாட்டெலாம் வந்து பொருள் புரிஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம தெரிஞ்சு அது கேட்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு. அது நிச்சயமாக வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஓகே ராம்ஜி, இன்ட்ரெஸ்டிங் சாங் சாய்ஸ் எடுத்தீங்க, ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் கேட்டீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டோட கையில் உங்கள் ரிசல்ட் இருக்கு. Go ahead and see it. Thank you very much for your performance, Ramzi. Thanks a lot and all the best. ராம்ஜி வந்துட்டு எப்பவுமே ஓல்ட் சாங் ரொம்ப சூப்பராக பாடுவான். அது இந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப சரணம் வந்துட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்காப்புல. லாஸ்ட் ரவுண்டு வந்து வெயிட்லெஸ் ஆகி தான் செலக்ட் ஆனான். பட் இந்த ரவுண்டில் வந்துட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்கான். அதனால் கண்டிப்பாக செலக்ட் ஆவான்னு எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுலாமா அவரோட ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு? லெட்ஸ் வெல்கம் ராம்ஜி. சரி, ஓகே. உங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்க்க நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாமா? ரொம்பவே ஆவலாக இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் கார்த்திக் அவர்களே வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஓகே சொல்லுங்கள் கார்த்திக். சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, சாரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க ராம்ஜி, உங்களை வந்து மீண்டும் ஒரு முறை இதே மேடையில் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து நான் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அண்ட் நம்ம இந்த ஆடிஷன்ஸில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எவர் கிரீன் பாடல்களை வந்து பாடிட்டு இருக்காங்க. நாமளும் சந்தோஷமாக அதை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக உங்கள் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த்.
மாசில்லா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாடுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசில்லா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே மாசில்லா. அரவிந்த். எஸ் சார். ஏஎம் ராஜா அவர்கள் பாடின ஒரு நல்ல பாட்டு. கிட்டத்தட்ட அவர் பாடின மாதிரி அந்த ஸ்டைலே இருந்தது. சங்கதிகள்லாம் ஓரளவு நல்லா போட்டீங்க. ஸ்ருதி ஒன்றும் பெரிய அங்கங்கே பெரிய மிஸ்ன்னு சொல்ல முடியாது. எஸ் சார். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன், இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்ப்ரெஷன் இருந்தால் இந்த பாட்டு இன்னும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஷூர் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். எஸ் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ அரவிந்த் நல்லா பாடியிருக்கீங்க. ஸோ அடுத்து உங்களோட ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்க கூட வந்தவங்க வந்து உங்களோட ரிசல்ட்ஸோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ அரவிந்த். உண்மையாக சொல்லணும்னா எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் அவன் எங்ககிட்ட கிளாஸில் பாடி இந்த மாதிரி ரூமில் பாடி அப்படி தான் கேட்டிருக்கோம், கலாய்ச்சிருக்கோம். இன்றைக்கி தான் ஆக்சுவலி அவன் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்மோஸ்ட் லைவாக பார்த்துருக்கேன். ரியலி ரொம்ப நல்லா பாடியிருக்கான். ஐ எம் வெரி ஷுர் இல் கோ த்ரூ தி நெக்ஸ்ட் ரவுண்ட். யூ ஷுட் பி வெரி கிளாட் யூ காட் கிளாட்வின். உங்களை பற்றி அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டு. ஓகே, பட் அரவிந்த் சீரியஸ்லி ஹவு டு த ஆடிஷன்ஸ் கோ? லைட்டாக நினச்சி இருந்தது. பட் தென் போய் பாடின உடனே இன்னும் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தோன்னே ஐ வாஸ் சம்வாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ லெட்ஸ் see what's going to happen. ஓகே, ஜட்ஜஸ் வந்து சம்வாட் சாட்டிஸ்ஃபைடா இல்லை முழுமையாக சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கிளாட்வின் கிட்டேருந்து கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளாட்வின், யூ ஆர் வெயிட் லிஸ்டட். வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம காத்துட்ருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூ பாடிட்டே அங்கே போயிடலாம். இன்றைய நாளுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆடிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ நம்ம இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார்கிட்ட திரும்பி அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சார், நீங்கள் பல ரவுண்டுகளை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு. இந்த பர்டிகுலர் ரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த ஆடிஷன்ஸில் வந்து ஆர்கெஸ்ட்ராவை வச்சு பாடக்கூடிய இது 3rd ரவுண்டு. ஒரு ஸ்டேஜில் ஆர்கெஸ்ட்ரா கூட பாடினா என்ன மாதிரி சேலஞ்சஸ் வருது, அந்த சேலஞ்சஸ் வந்தால் அவங்க எப்படி தன்னுடைய மியூசிஷியன்ஷிப்பையோ பர்ஃபார்மன்ஸையோ அவங்கள வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு நல்ல டெஸ்ட்டு. அதில் அவங்க வீக்காக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா, அவங்க ப்ரோக்ரஸ் குவிக்காக பண்ண முடியுமா, அதெல்லாம் இதில் நன்னா நம்மளுக்கு தெரியறது. ஸோ இட்ஸ் எ வெரி நைஸ் ப்ராசஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைய நாளுடைய வெயிட்டிங் லிஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து வாங்கிக்கலாமா சார்? கண்டிப்பாக. ஓகே மாகாப், ஸோ என்னோட காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெயிட் லிஸ்டட் கண்டெஸ்டன்ஸ் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட போகிறோம். அவங்களுடைய இசை பயணம் தொடர போகுதா இல்லையா அப்படின்னு ஆனந்த்ஜியோடைய டிசிஷன் என்னன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரவிந்த் கூப்பிடுறோம். சாரி அரவிந்த், வெரி வெரி சாரி. அடுத்ததான் நாங்கள் கூப்பிட போகிற வெயிட் லிஸ்டட் கண்டெஸ்டன்ட் ஸ்ரீகாந்த்.
selected. Congratulations, Srikanth. அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. அடுத்ததா let's welcome Mohammad Rizwan. லாங் டே அமைஞ்சிருக்கு. டேயோடைய எண்டில் ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே. நாங்கள் 100% சொன்னோடனே புரிஞ்சிருக்கு. அடுத்தது லெட்ஸ் கால் அப்பான் வெங்கடேஷ். நம்பிக்கையோடு இருக்கீங்களா? இப்போ நம்பிக்கையாக இருக்கு. கிரீன் கிடச்சிரும்னு நினைக்கிறீங்களா? கிடச்சிரும். ஓகே, பார்க்கலாம். சாரிம்மா, ரொம்ப 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 சாரி வெங்கடேஷ். உங்கள் அம்மா வேறு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அடுத்தது கேன் வி ஹேவ் சௌந்தர்யா. அக்கா வந்து வெயிட் லிஸ்ட் அப்படின்னு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே உங்களால் நம்ப முடியல. யூ வர் ஷாக்ட். சீரியஸ்லி ஆமாம். அது ஒரு துன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ இன்ப அதிர்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். As expected. Congratulations, Soundarya.